Hallelujah. How are you all? Are you happy today? Okay. Hallelujah. ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போகலாம். இல்லை நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமல்ல கரங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று. ஓ ஹல்லேலூயா. நம்ம இங்கே நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கும் பொழுது பரலோகம் வந்து அலர்ட் ஆயிருமா. ஓ அங்கே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட போகிறது. கர்த்தர் என்னையும் நம்மளுடைய பாஸ்டரமாவை இணைத்த ஒரு நாள் இந்த நாள். கரெக்டாக திருமண நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறது. அது மிகுந்த சந்தோஷம். மெய்யாகவே கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினால உங்களை ஜெபங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமணத்தை குறித்து சும்மா ஒரு 2 லைன்ல ஒரு தம்பதிகள் இணைந்து திருமணம் செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு மனைவி சொல்றாங்க நீங்க முதல்ல என்னட்டா ஐ லவ் யூன்னு சொல்ல போது நான் அப்படியே மயங்கி போய் 1 மணி நேரம் நான் பேசாம அப்படியே மயங்கி உட்கார்ந்துட்டேங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்றாங்க. கணவன் சொல்றாரு, அந்த 1 மணி நேரம் தான் கடைசியா வாழ்க்கையில் நான் பேசுனது. மனைவிகள்லாம் எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கணவன்மாரெல்லாம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, திருப்பி எதுவுமே செய்ய முடியாது. இங்க இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, மனைவிமார்கள் பேச தொடங்கிட்ட கணவன்மார்களால பேச முடியாது அப்படிங்கிறது. சரி, ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். மார்க் 10:7 வாசிப்போம். மார்க் 10:7. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது நிமித்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இந்த உலகத்துல 2 ஜீவன் தான் இருக்கு. என்னன்னு கேட்டா ஆண் பெண், அவ்வளவுதான். கணவன் மனைவி, அவ்வளவுதான். ஆதாம் ஏவாள், அவ்வளவுதான். ஆதாமுக்கு முன்னாடி யாராவது போதாம் ஏதாவது உருவாக்குனாரா? இல்ல. ஈதாம் ஊதாம் ஐதாம் ஏதாவது உருவாக்குனாரா? இல்ல. ஒரே ஒரு ஆதாம். ஓகே. ஏவாளுக்கு அப்புறமா ஏதாவது ஈவாள் ஊவாள் ஐவாள் உருவாக்குனாரா? இல்ல. ஒரே ஒரு பெண் தான். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு கணவன் ஒரு மனைவி. இப்படி ஒரு கணவன் ஒரு மனைவியை உருவாக்குனதுனால அவள் 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசை. ஏன் அதை விட்டுன்னு போட்டிருக்கிறார் ஆண்டவர்? அதையும் பிடிச்சுக்கிட்டே அப்படியே போக வேண்டியதானே? அவங்கள என்ன பண்றது? அவங்களையும் பிடிச்சுக்கிட்டே அப்படி போக வேண்டியதானே? ஏன் விட்டுன்னு போட்டிருக்கிறார்? ஒரு மனுஷனுடைய இருதயம் தன் தாய் தகப்பனோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் எப்பொழுதுமே. ஆண்டவர் அதை என்ன பண்ண சொல்றாரு? கட் ஆஃப். அதை கட் ஆஃப் பண்ணு. எப்ப கட் ஆஃப் பண்ணணும்? தன்னுடைய மனைவியை எப்பொழுது அவன் விவாகம் செய்கிறாரோ, ஒரு பெண்ணை எப்பொழுது விவாகம் செய்கிறாரோ அப்பொழுது தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன்னுடைய இருதயம் தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களில் எதுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, எப்போ ஒரு பெண் தன்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தம்பி அப்படி போறாளோ, அல்லது எங்கே ஒரு பெண் ஒரு ஆண் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா
என்னுடைய தம்பி, என் தங்கச்சி, என்னோட அக்கா அப்படின்ட்டு போறாளோ, குடும்பத்தில் பிசாசினுடைய கிரியை அதிகமாக மாறும். இது வந்து எழுதப்படாத சட்டம் இந்த உலகத்துல. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஒரு கட்டளை அவர் கொடுக்கிறாரு. எப்பொழுது திருமணம் ஆகிறதோ அப்பொழுது ஒரு புருஷனானவன் தன் மனைவியோட சேர்ந்திருக்கணும். என்ன பண்ணி சேர்ந்திருக்கணும்? தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட சேர்ந்திருக்கணும். அப்படி சேர்ந்திருந்தா எந்த பிரச்சனையும் வராது. ஏன் பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, நீங்கள் கணவனும் மனைவியுமாக இணைந்ததுக்கு அப்புறமா, கிறிஸ்துவை அறிந்ததுக்கு அப்புறமா, கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டாச்சு, வேதமும் தெரியுது, ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமும் நீங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னா குருடனை மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். குருடனை மாதிரி இருக்கு. குருடன் பார்த்து பிளைண்ட் தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க, பார்வையற்றவர்கள். குருடனை போல இருப்பீர்கள். பக்கத்துல பார்த்து குருடனை போல இருப்பீங்க. ஹல்லேலூயா. குருடனை போல இருப்பீங்க. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்காத குருடர்களா நம்ம இருப்போம். தடவி திரிகிறவர்களா நம்ம இருப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும். ஏன் தடவணும் சொல்லுங்க. தடவியாகிலும்னா என்ன அவர் சொல்ல வராரு? நீ குருடனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பின்மாறி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இருளுனை சூழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா என்ன? இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குருடர்கள் என்று அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் அதை பெற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டும் மீண்டும் கர்த்தரிடத்துல வராமல் இருக்கிறவர்கள் குருடர்கள் என்னப்படுகிறார்கள். அந்த குருடனா நீ இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை பார்க்க முடியாதபடிக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் இப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கிறேனே, இப்படி ஒரு பாவ பழக்கத்தில் இருக்க, இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்னு நீங்க சொன்னாலும் நீங்கள் தடவியாவது அந்த தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தடவியாவது அந்த தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா வெகு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். வெகு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அதிசீக்கிரத்துல. ஆனால் நீங்கள் தடவியாவது அந்த தேவனை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா, அந்த தேவாதி தேவனை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா, 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். ஹல்லேலூயா. இந்த கிருபை ஏன் வாழ்க்கையில இல்ல? ஏன் எனக்கு சமாதானம் இல்ல? ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல? ஏன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல? ஏன் என் குடும்பத்துல வருமானத்தை சரியா பார்க்க முடியலன்னு சொன்னா, நீங்கள் குருடர்களாய் இருப்பதுதான் பிரச்சனை. தேவனை அறிந்து கொண்டும் கிறிஸ்து என்னுடைய தேவன், என்னுடைய நேசன் என்று சொல்லிக்கொண்டு, என் கடவுள் அவர் தான், என் குலதெய்வம் அவர் தான் சொல்லிட்டு அதை தெரியாதபடிக்கு நாம் இன்னும் பாவத்தை இன்னும் காரியங்களை செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் குருடர்கள். அப்படி குருடர்களா இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் எதுக்காக அழைத்திருக்கிறார்? கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுங்க. 2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். மறுபடியுமாக எப்பொழுது நம்ம அவரை தடவியாத அவரை கண்டுபிடிச்சிட்டோம், மறுபடியும் தேவனை நான் பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த கிருபை அப்படின்னா என்ன? தகுதியே இல்லாத நமக்கு கர்த்தர் காட்டுகிற தயவு தான் அந்த கிருபை. தகுதியே இல்லாத நமக்கு கர்த்தர் காட்டுகிற தயவு தான் அந்த கிருபை. அந்த கிருபை தான் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருது. அந்த கிருபை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. அந்த கிருபை தான் உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. அந்த கிருபை தான் வியாதி இல்லாத ஒரு சரீரத்தை கொடுக்கிறது.
ஹல்லேலூயா. அந்த கிருபை என்னென்ன கொடுக்குது? சந்தோஷம் கொடுக்குது, சமாதானம் கொடுக்குது, உங்களுடைய எல்லா விதமான நன்மையான வாழ்க்கையை கொடுக்குது, சரீரத்தில் வியாதி இல்லாத சரீரம் கொடுக்குது, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்குது. அது கிருபையை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எதனால? கர்த்தரை அறிகிற அறிவினால். அந்த கர்த்தரை நாம் அறிகிற அறிவினால் தான் அந்த சமாதானம் பெருகுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே 2 பேதுரு 1:9 வாசி. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவம் கலர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். மறுபடியும் சொல்லுங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவம் கலர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துறான். பாருங்க, அப்படியே நிறுத்துங்க. அவன் சுத்திகரிக்கப்பட்டு இயேசு தன்னை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், என் குடும்பத்தை மாற்றினார், எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார் என்கிற எல்லா நன்மைகளையும் மறந்து கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறானா. ஹல்லேலூயா. எவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை. ஒரு மனுஷன் கர்த்தரை தெரிந்து கொண்ட பிறகாக தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வராம பாவ வாழ்க்கையிலிருந்து இன்னும் மோசமான பாவ வாழ்க்கைக்கு போவானா, அவன் என்னவா இருக்கிறான்? கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். அந்த குருடன் இப்ப என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுது, ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து இருந்தான். 2-3 வகையா ஆண்டவர்கிட்ட அந்த குருடனை கொண்டு வருவாங்க. ஒண்ணு அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொண்டு வந்து விடுவாங்க. இன்னொன்னு அவனே கூப்பிடுவான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னா. பல வகையில் அந்த குருடன் பார்வையடைய முடியும். மறுபடியுமாக தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பல விதத்துல. எப்படி? ஒரு விதம் கர்த்தர் நம்ம தேடி போகணும். ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து இன்னும் பாவம் செய்துட்டேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் எதில் வளருகிறீர்கள்? எதுல நீங்க வளர்றீங்க? பக்கத்துல பார்த்து கேட்கிறீங்க, எதுல நீங்க வளர்றீங்க? பாவத்துல வளர்றீங்களா இல்ல பரிசுத்தத்துல வளர்றீங்களா? உலகத்துல இருக்கிறவன் பாவத்துல வளருவான், அவனுக்கு அதுதான் வேலை. ஆனா உங்களுக்கு பரிசுத்தத்தில் வளருவதுதான் வேலை. ஹல்லேலூயா. உங்களுக்கு பரிசுத்தத்துல வளர்றதான் வேலை, பாவத்துல வளர்றது இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அறியாத ஜனங்கள் பாவத்தின் மேல பாவம் செய்வான். அந்த பாவம் அவனுக்கு பாவம்னே தெரியாத அளவுக்கு அவன் பாவம் செய்வான். இது பாவம்னே தெரியாது, அந்த அளவுக்கு அவன் பாவம் செய்வான். ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான். அவனுக்கு கொக்கைன் தான் அது. அடிமையாயிட்டு அவனுக்கு அது பாவம்னே தெரியல. ஒரு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி அவன் அதை சாப்பிட்றான். இது நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை, வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். வயசான ஒரு மனுஷன். நான் சொன்னேன், நீ இதை சாப்பிட்றதுனால நரகத்துக்கு போயிடுவியா, நீ அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னா, அவன் அப்படி கேட்கல. அதை சாப்பிட்டுட்டு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிறான். நீ பூமியில இன்னும் உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ மறிச்சு அடுத்த செகண்ட் எரி நரகத்துக்கு போயிடுவப்பா. அப்ப இந்த பூமியில நீ நல்லா அவன் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு அது மறத்து போச்சு. அவன் சாப்பிட்டு 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 பழகி போய் அவனுடைய வாழ்க்கை அதோடவே அர்ப்பணிச்சுக்கிட்டான். அது அவனுக்கு பாவம்னே தெரியல. அப்படியே இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி அவன் சொல்றான். சிலர் சொல்லுவாங்க, நல்ல ஹெவி வேலைங்க, எனக்கு உடம்பு வலிக்குதுங்க, அதனால எனக்கு இது பண்ணாதாங்க சரி. அது பாவம்னே தெரியலையா இவனுக்கு? ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். ஒன்றா நீ அனலாயிரு, இல்லைன்னா நீ குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னார். நம்மை அவர் வாந்தி பண்ணி போடுவார். ஹல்லேலூயா. ஒன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, இல்லைன்னா
நல்லா காஃபி சூடாக குடிங்க. கொஞ்சம் கூல்ட்ரிங்ஸையும் கொஞ்சம் காஃபி குடிச்சு விட்டிங்கன்னா வயிறு கலக்கி விட்டுரும். அப்படியே வெளியே வந்துடும் பாருங்க. இந்த நாளிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். தேவன் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். இப்பொழுதே நான் உங்களுக்கு இப்போ ஜெபிக்க போகிறேன். விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. பிரதர் கரண்ட் கூட இருக்கும். சோத்ரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். 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 தேவனுடைய அன்பு ஒவ்வொருவரையும் மூடட்டும். அப்பா நீங்க என்னிடத்துல சொன்ன காரியத்தை நான் செய்யறேன். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேல தேவ அன்பு இறங்கட்டும். காலையில் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் அப்படி எந்திரிச்சு நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகே, எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் என்ன திட்டத்தை சொல்லுகிறாரோ அந்த திட்டத்தை செய்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆனா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டு. ஆமென். இந்த 3 நாட்கள் மறுரூப மலையில் அமர்ந்தபடி நாம் மறுரூப மலையில் இருந்த மாதிரி தேவ பிரசன்னத்துல 3 நாளும் எந்த ஃபோன் இல்லை, எதுவும் கிடையாது. 3 நாள் முழுவதும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் கர்த்தரோடு அந்த பிரசன்னத்திலும் அதனால தான் உடனே ஜெபித்து உடனே எல்லாரும் மேலேயும் அந்த பிரசன்னத்தை கொடுத்துருக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த பிரசன்னம் உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் கர்த்தருடைய கரங்களில் வரும். எப்போ அது உங்க கரங்கள்ல இருக்குதோ ஃபெயிலியர் ஆகும் பாருங்க. இது ஏன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஃபெயிலியர். ஆனா எப்ப கர்த்தருடைய கரங்களில் வருகிறதோ அப்பொழுது அது ஜெயத்தை பெறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வெற்றியை அது பெறுகிறது. யோவான் எடுத்து 9வது அதிகாரத்தை எடுத்து அந்த குருடனுடைய காரியங்களை நம்ம வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஒருத்த குருடன் ஆகிறான் அப்படின்னா ஆண்டவரை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி பின்மாறி போய் ஏதோ பாவம் செய்யறான்னா அவன் குருடன் ஆகிறான். அந்த குருடன் ஆகிறது ஏன் குருடன் ஆகிறான்னா சரியான நேரத்துல தேவன் அவனை வல்லமையாக பயன்படுத்தும்படி. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரெல்லாம் குருடனா இருக்கிறீங்களோ அவங்கள வல்லமையா பயன்படுத்த போறார். ஹல்லேலூயா. நீங்க பின் மாற்றத்துல நான் எங்கேயாவது போய் சரிக்கு விழுந்துட்டேனே, ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட பிறகும் கூட நான் வாயினால பாவம் செஞ்சுட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி நான் செய்கையினால பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு நல்ல காரியம் சொல்றேன். உங்களிடத்தில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்தான். 20 இருந்து அப்படியே வாங்க. தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். நான் பாவியா இருந்தேன், இப்ப தேவன் என்னை மாற்றி பரிசுத்தனாக்குகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்
அப்படி வந்து டக்குன்னு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் மாற்றி போட்டதுக்கப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, என்னது திடீர்னு வந்து இப்போ நல்லவனாட்ட பேசுகிற நீ என்னை அப்படி சொன்னாங்க ஆரம்பத்தில் ஊழியத்தை தொடங்கின நாட்கள், என்ன பெருசாக நல்லவனாட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி நண்பர்களே சொன்னாங்க. கடைசியில் அவன் என்னோட பழகும்போது தான் சொன்னான், உண்மையிலேயே உனக்குள்ளே நல்ல குணம் இருக்குடா அப்படின்னு சொன்னானுங்க. நான் சொல்கிறேன், உங்களையும் பார்த்து அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாவத்திலிருந்து பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் தேவனுக்குள்ளாக வரும் பொழுது உங்களை பார்க்குறவன் ஆச்சரியப்படுவான். நீ என்ன குருடனாக இருந்த, இப்போ நான் பார்க்குறேன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்போ நான் பார்க்குறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் பாவியாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவ பிள்ளையாக இருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. 25 வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், என்னை உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். நீங்க பாவியா இருந்து மனம் திரும்புகிற ரீதியில பட்சத்துல நிச்சயமாகவே உங்களுடைய நண்பர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. இவனே ரட்சிக்கப்பட்டான்டா, இனி நாங்களாம் எங்கடா நான் குடிக்க போறேன், இவனே ரட்சிக்கப்பட்டான்டா, நான்லாம் இனி எங்க பாவத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குருடனாய் இருந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் குருடனாய் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பார்க்கும்படியாக தேவனுடைய கண்களை திறந்தார் என்று சொன்னால் உங்களிடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை வச்சு ஆண்டவர் 100-200 பேர்த்த ரட்சிப்புகளை நடத்த போறாரு, 1000-2000 பேர்த்த நடத்த போறாரு, 2 லட்சம் 3 லட்சம் பேர்த்த நடத்த போறாரு. ஹல்லேலூயா. நீ பாவம் செஞ்சுட்டேன்னு நீ அதிகமாக பாவத்துக்குள் போகாதபடி, நான் பரிசுத்தமா முயற்சி பண்ண, குடிச்சாலும் பரவாயில்ல, நான் குடிச்சிட்டேன், ஆனா மறுபடியும் நான் பரிசுத்தத்துக்குள்ளாக வந்துடுவேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் சொல்லி அந்த விசுவாசத்துக்குள் நீங்க வரும் பொழுது ஒரு நாள் மெய்யாகவே சொல்லுகிறேன், நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படும் பெரிய பாத்திரமாக மாறுவீர்கள். அல்லேலூயா. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் நிச்சயமாக அவர் செய்வார். அல்லேலூயா. ஆகையினால நீங்க குருடனாய் இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய கண்களை திறப்பார். நீங்கள் தடவியாவது கர்த்தரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க முயற்சி பண்ணணும், கர்த்தருக்கென்று ஒரு முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா. நீ முயற்சியே பண்ணாம ஆண்டவர் எப்படி உதவி செய்வார்? நீங்க தடவியாவது பார்க்கணும், ஓ என் தேவன் இங்கதான் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்னு தடவியாவது அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களை பயங்கரமா பயன்படுத்துவாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பயங்கரமா பயன்படுத்துவாரு. ஹல்லேலூயா. அவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் பயன்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவன் இப்ப பார்க்கிற மாதிரி அப்ப பார்க்க மாட்டாங்க. ஆமென். இப்ப பேசுற மாதிரி அப்ப பேச மாட்டாங்க. உங்களையும் பார்த்து ஒருத்தன் பயப்படுற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து கலங்குகிற நாட்கள் வரும். உங்களை பார்த்து எந்திரிச்சு நிக்கிற நாட்கள் வரும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அவன் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ற நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த நாள் எப்பொழுது வருகிறதோ அன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஆமென். உங்க ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எனக்கு ஆசை வந்தது, எனக்கு ஃபுல் ஆனதுனால எனக்கு அதை எப்படியாவது ஃப்ளோ பண்ணிடணும்னு ஆசை. எனக்கு அதை எப்படி விளக்கி சொல்றதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சுட்டேன். உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை இருக்குது. உங்களை பார்த்து பிசாசுகள் நடுங்கும் இனிமேல். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து வியாதியஸ்தன் மேல நீங்க போய் கையை வைங்க, ஆனது ஆகுது. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் சுகமாவாங்க. உங்களுடைய கரங்களை கொண்டு போய் அவங்க தலைமையில வைங்க, அவர்கள் சொஸ்தமடைவார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். எந்த பலவீனத்துக்கும் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு முன்னாடி இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் என்னோட ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தனுக்கு மொத்தம் 18 இடத்துல வெட்டி துண்டு துண்டா இருக்குது, உடம்பெல்லாம் துண்டு துண்டா இருக்குது. அந்த மனுஷன் அந்த போட்டோ என்கிட்ட காமிக்கிறாரு. காமிச்சிட்டு அந்த மனுஷன் அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அடுத்த 3 நாள்ல 3ஆவது நாள்ல
டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களா முடியாது, இந்த மனுஷனை தலையில் வேறு 2 வெட்டு, முடியாது, காப்பாற்ற முடியாதுன்ட்டு. 3ஆவது நாள் அந்த மனுஷன் வந்து ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வரும்படி அவனோட உடம்பு ஃபுல்லாக க்யூர் ஆகுது. ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அற்புதம். தேவ பிரசன்னத்தில் முடியாத காரியம் உலகத்தில் கிடையவே கிடையாது. உங்கள் மேலே அந்த வல்லமை இருக்கிறது. ஆமென். ஒரே ஒரு காரியம், நீங்கள் குருடனா இல்லாமல் நீங்கள் தடவியாவது கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! நீங்கள் தடவியாவது கர்த்தரை தெரிந்து கொள்ளணும். நீங்கள் கடைசி அந்த ஒரே வசனத்தை வாட்சி நம்ம முடிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-3. தேவ கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரணும்னா தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவு, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு, இது போதும். அவரை அறிகிற அறிவு இருந்தால் போதும். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவன் எப்பொழுது என்னோட இருக்கிறார், கிறிஸ்து எப்பொழுது என்னோட இருக்கிறாருங்கிற ஒரு அறிவு நம்மை நேர்கொண்ட பாதையில் நடத்தும். ஆமென். அல்லேலூயா! அவர் என் கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாதான் சரி, யார் இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஏதோ தப்பு பண்ணிடுவோம். ஏதோ தப்பு பண்ணுறதுக்கு கூட வந்து இயேசு இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோமா? தப்பு பண்ண மாட்டோம். ஏதாவது செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் யார் இல்லைங்கிறதுனால தான் தப்பை செய்கிறோம். இந்த ஒரு அறிவு, என்ன அறிவு? தேவனும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. அப்படின்னா அவர் எப்பொழுது எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளா. பாருங்க, நம்ம இது எல்லாத்துலேயுமே அதை போட்டிருப்போம் பாருங்க. The Christ in you, the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையாக இருக்கிறார். அல்லேலூயா! நமக்குள் இருக்கிறார். அந்த சரீரம் உங்களோடது இல்லை. இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா அந்த சரீரம் யாரோடது இல்ல? உங்களோடது இல்ல, கிறிஸ்துவோட சரீரம். இது கிறிஸ்துவின் சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா! அதுதான் பிரச்சனை. ஏன் அந்த சரீரம் சரியா இயங்க மாட்டேங்குது, என்னென்னமோ பிரச்சனை வருதுன்னா அது நம்ம கையில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை கிறிஸ்துவின் கரங்களில் கொடுப்போம். கிறிஸ்துவின் சரீரத்தை கிறிஸ்துவின் கரங்களில் கொடுப்போம். கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையின் நம்பிக்கையாக வெளிப்படுவார். அல்லேலூயா! தேவ வல்லமை வெளிப்படாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. அல்லேலூயா! எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்படாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். தேவ வல்லமை வெளிப்படுகிற ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை எனக்கு வேணும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு பவர்ஃபுல் வாழ்க்கை எனக்கு வேணும். எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா! அப்ப இந்த வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுக்கிறார். அப்ப தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக வெளிப்படுகிறது. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், தேவ வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படுகிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்க போய் அதை அப்ளை பண்ணி பாருங்க. பணத்தை நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட, இப்படின்னு கொடுக்குறேன், இந்தாங்க ஒரு 10,000 ரூபா வச்சுக்கங்கன்னு, ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா வச்சுக்கங்கன்னு கொடுக்குறேன். நீங்க 10,000 வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு வீட்டில் போய் பீரோவை திறந்து நல்ல 4-5 புடவையை தூக்கி நடுவில் அந்த 10,000 ரூபா கட்டை வச்சு அப்படியே கட்டை அமுத்தி பிடிச்சிட்டு கதவை சாத்தி இதை லாக் பண்ணி அந்த சாவியை கொண்டு போய் இதில் மாட்டி விட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுறீங்கன்னு வைங்க. நான் கொடுத்த அந்த 10,000 ரூபாய்க்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லை. அடுத்த வாரமும் வரீங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணுறேன், ஆளுக்கு 10,000 கொடுக்குறேன். இதை கொண்டு போயிட்டு இது எங்கே வைக்கலான்னு யோசிக்கிறீங்க. 4வது புடவையா இல்லை 3வது? முதல் வாரம் வச்சது எங்கே வச்சோம்? 3வது புடவையில் வச்சுட்டோமா? இப்படி நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? கொடுக்கறத செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா! நீங்களே வச்சுக்காதீங்க. இப்போ நான் ஒரு அபிஷேகம் எனக்குள்ள வந்த ஃபீல் எனக்கு இருக்கு, அபிஷேகம் எனக்குள்ள வந்திருக்கு, அதை நான் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ற பாருங்க. அது எப்படியாவது அதை வந்து கடத்தணும், எல்லாருக்குள்ளேயும் அதை இம்பார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே போல உங்களுக்குள்ளாக வந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்களும் போய் எல்லாருக்கும் நீங்க பயன்படுத்துங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்காக ஜெபிங்க. பிசாசு பிடிச்ச போனன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உடனே ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு அவனால எதுவுமே பண்ணாம படுத்து கிடக்குறான் பாருங்க. ஜோசப்பை நீங்கள் அதை செய்யணும். எவனாவது ஒருத்தவங்களுக்கு தான் அதெல்லாம் நிறைய பக்கத்தில் இருப்பாங்க. போய் குடிச்சிட்டு தலைமையில கை வச்சு, குடிவெறியின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு வெளியே போன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. அந்த குடிவெறியின் ஆவி வெளியே போகும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிதான், நீங்கள் அப்படிதான் செய்யணும். நீங்கள் அதெல்லாமே ஒரு ஆவி கிரியைகள் தான். வியாதியை கொண்டு வர்றதும் ஒரு பிசாசினுடைய கிரியைகள் தான். குடிவெறி அடிமைத்தனத்தை கொண்டு வர்றதும் ஒரு பிசாசினுடைய கிரியைகள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை கொண்டு வர்றதும் ஒரு பிசாசினுடைய கிரியை. நீங்கள் உடனே ஜெபிக்கணும்.
ஒரு சத்தம் எழும்புது, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா உடனே முழங்கால் போட்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிரியை வெளியேற, இயேசுவின் நாமத்தினாலே நீ என் கணவனை பிடிக்காத, என்னுடைய மனைவியை பிடிக்காதன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா நம்மளே சமாளிச்சிடலாம், நம்மளே பேசிடலாம், நம்ம சமாளிக்காம அந்த குடும்பத்தை நம்ம தான் இது பண்றோம்னு சொல்லி நீங்க எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனைவிகளே குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிடும். நீங்க எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கணவன்மார்களே குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள. நான் சொல்றேன், ஆண்டவரை பேச விடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பேச விடுங்க. குடும்பத்துல ஒரு இஷ்யூ வருது, அப்பா அம்மாக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் ஒரு இஷ்யூ வருதுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கீங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த சூழ்நிலை மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால இந்த சச்சரவுகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த குடிவெறியின் ஆவி வெளியே போகட்டும்னு சொல்லி ஒரு அதிகாரம் எடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பேச வந்தது வேற, ஆனால் கர்த்தர் பாருங்க இன்னைக்கு திருமண நாளுங்கிறதுனால குடும்பத்தை குறித்து பேசுகிறபடி அப்படியே கொண்டு போயிட்டார். அதனால நான் சொல்றேன், நீங்க குருடர்களா இல்லாதபடிக்கு பார்வை அடைந்தவர்களாக இருக்கணும். ஆமேன். அந்த பார்வை அடைந்தவர்களாக நீங்க இருக்கும் பொழுது நீங்கள் தடவியாகிலும் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குருடா இருந்தது உங்களுடைய தப்பு இல்லை, தேவனுடைய இந்த மகிமை வெளிப்படும்படியாக நீங்க குருடரா இருக்கிறீங்க. நீங்க பாவிகளா இருக்கிறீங்கன்னா தேவ மகிமை வெளிப்படும்படியா நீங்க பாவியா இருக்கிறீங்க. அவர் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க பரிசுத்தரா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. இந்த பிசாசு, முட்டாள் பிசாசு பாருங்க, அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான், ஒருத்தங்க போய் பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் இடத்துல போக விடாம அவங்கள பிடிச்சி வச்சிருப்பான். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவர் இடத்துல வர முடியாதபடி வச்சிருக்கிறது எல்லாமே கிரியைகள் தான், பிசாசினுடைய கிரியைகள். ஒவ்வொரு பிசாசு என்ன பண்ணும், ஒருத்தர் நல்லா பிடிச்சிக்கும், நல்லா பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணும், அப்படியே அவனை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். அவன் ஆடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியாது அங்கே ஒரு தேவ பிள்ளை வந்தால் அவன் ரசிக்கப்பட்டுருவான் அப்படின்னு. அவன் சாதாரணமாக தான் இருப்பான். ஒரு பிசாசு போய் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் ஜெபிக்கிறோம், அவனை விடுதலையாக்குறோம், அவன் சர்ச்சுக்கு வந்துடுறான். இங்கே போகிறான், வியாதி கொண்டு வர பிசாசு வியாதி கொண்டு வருது, போய் ஜெபிக்கிறோம், வியாதி வெளியேறுது, அவன் சர்ச்சுக்கு வந்துடுறான். இப்போ பிசாசு என்ன பண்ணுது, நமக்கு நல்லது தான் பண்ணுது. அது போல ஒருத்த பாவியா இருக்கிறானா அவன் நல்லதான் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவருடைய மகிமை அங்க வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அது அப்படியே தலைகளாக மாறி அவன் பரிசுத்தனா மாறி அவன் சபைக்குள்ள வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடுறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு கொள்ள முடியுது? அவன் நல்லா இல்லாம இருக்கிறது தேவன் நாமம் மகிமைப்படும்படி, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியா அவன் அப்படி இருக்கிறான். ஆகையினால தேவன் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அவன்கிட்ட இருந்தே தேவன் வெளிப்படுறாருன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்க மேல இருந்து எப்படி வெளிப்படுவார்? ஹல்லேலூயா. ஆகையினால தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படும்படியாக நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நிற்கலாம். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. 'Hosanna, Hosanna, 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 Hosanna,
கிருபைகளை கொண்டு வருவாராக. தேவ சமாதானத்தை அருளுவாராக. தேவ சந்தோஷத்தை கொடுப்பாராக. எல்லா அடிமைத்தனத்தின் குறிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வார்த்தைகள் சீர்படட்டும். தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். தேவனுடைய கிருபையான வார்த்தைகள் வெளிப்படட்டும். இருதயத்தின் காயங்கள் ஆறட்டும். இருதயத்தினுடைய காயங்கள் ஆறட்டும். ஆத்மா தேற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரும் இறங்கட்டும். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தெய்வ கிருபை ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தடவியாவது உம்மை தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க அப்பா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல உம்மை விட்டு நாங்க வழி விலகி போனோம். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக எங்களை சேர்த்து கொண்டிருப்பா. இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள்ளாக வாசம் செய்றீங்க ஆண்டவரே. அதை நாங்க அறியாதபடிக்கு அப்பா உண்மை உள்ள வச்சுக்கிட்டே நாங்க எவ்வளவோ காரியங்களை செய்துட்டோம்ப்பா. எவ்வளவோ காரியங்களை பேசிட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க அப்பா. ஒரு விஷயம் மன்னிங்க. அறிந்து கொண்ட நாள் முதல் இப்ப வரைக்கும் ஹல்லேலூயா பிசாசை எங்க வாயில விளையாண்டு எங்களுடைய நாக்கு மேல விளையாண்டு ஏதோ காரியங்களை பேச வச்சுட்டான். இருதயத்துல கசப்பு உண்டாக்கி பேச வச்சுட்டான். இருதயத்துல ஒரு மாதிரி பாரத்தை விரக்தியை உண்டாக்கி தனிமையை உண்டாக்கி பயத்தை உண்டாக்கி பேச வச்சுட்டான். இது எல்லாவற்றின் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். பிசாசின் எந்த சிந்தனைகளும் பிசாசின் எந்த தூண்டுதல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகுவதாக என்று சொல்லுகிறேன். இருதயத்தில் காயங்கள் ஆற்றப்படுவதாக என்று சொல்லுகிறேன். தேவனுடைய கம்ஃபர்டர் ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அவர் கம்ஃபர்டர், தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். உடைய இருதயத்தையும் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆற்றி தேற்றி அவர் அரவணைத்து காத்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாகவே ஒருவேளை நாங்கள் கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கலாம். ஆனால் எங்களை மறுபடியும் நீங்கள் கரம் கோர்த்து சேர்த்து கொண்டீங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனுடைய பலத்தை கரங்களாக நான் ஒப்பு கொடுத்து நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய அன்பின் கயிற்றினால கற்றப்படுவதாக அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். எந்த பிசாசின் கிரியைகளை அந்த மூன்றாவது நபருடைய இடைப்பாடுகள் எந்த குடும்பத்தில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே எந்த முடிவுகளையும் கணவன் மனைவி இணைந்து ஒரு முகத்தோடு ஒரு மனப்பாட்டோடு ஆண்டவரே முடிவுகளை எடுக்கும்படியாக ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக வேற எந்த கிரியைகளுக்கும் இடமில்லாதபடிக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடிக்கு தேவ கிருபை அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திர கட்டி அரவணைக்கட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு ஆண்டவரே மனைவி கணவனுக்கும் பாமக்கு ஸ்தோத்திரம் இணைந்திருந்து ஒரே மாம்சமாக கீழ்ப்படிதலோடு கூட பாமக்கு ஸ்தோத்திரம். கணவனை மனைவி கனப்படுத்துறதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்திருக்கிறதும் அதே போல கணவன் மனைவியை ஆண்டவரே கனப்படுத்துறதும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறதும் என்றென்று நிலைத்திருக்கட்டும் அப்பா. வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபேசியர்ல 5வது அதிகாரத்திலையும் கொலோசையர் 3வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே ஒவ்வொரு மனைவியை ஆண்டவரே கணவன் தாங்கும்படியாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கணவனையும் ஆண்டவரே மனைவி பராமரிக்கும்படியாகவும் ஆண்டவரை பாதுகாக்கும்படியாகவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்பா. அந்த கொடுக்கப்பட்ட இந்த உறவை ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒருவேளை நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னிங்க ஆண்டவரை. இந்த நாளிலே ஒரு பெரிய மறுரூபத்தை எங்கள் குடும்பத்தில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்றாவது, எந்த நபரையும் குடும்பத்துக்குள் ஆண்டவரே வார்த்தைகளை அனுமதிக்காதபடிக்கு அன்றைய கணவன் மனைவியாக இணைந்து குடும்பத்தை நடத்தவும் எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரிவினைகளை கொண்டவர்கள் எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குடும்பங்களை விட்டு வெளியே போவதாக என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை கட்டளை கொடுத்து அனுப்புகிறோம். பாமுக்கு சோதனை தேவ கிருபை தேவனுடைய வல்லமை குடும்பங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆசீர்வாதங்கள் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கடன் பாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த ஏசாயா 53:5 சொல்லப்பட்டபடி உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை என் மேல் வந்தது, என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவர்களாக சமாதானம் வரட்டும். ஒவ்வொருவரும் வியாதியிலிருந்து விடுதலையாகட்டும். ஆண்டவருடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.